ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஐ ஆம் ரெவரண்ட் ரோஷன் ஷன். எப்படி இருக்கீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். மேரி மேக்தலின், மகதலேனா மரியாள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இயேசுவோடுவே வாழ்ந்த ஒரு பெண் சீஷி. 7 பிசாசுகள் அவரிடத்திலிருந்து துரத்தப்பட்டதுன்னு வேதாகமத்தில் எழுதியிருக்கு. அதன் பிறகு இயேசுவோடவே ஒரு சீஷராக வாழ்ந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, சினப்டிக் காஸ்பிள் அப்படின்னு சொல்லப்படுகிற மேத்யூ, மார்க், லூக் அப்படின்ற இந்த 3 காஸ்பிளில் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு பெண் சீஷி. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது கடைசி வரைக்கும் அங்கே இருந்து விட்னஸ் பண்ண பெண் சீஷி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது கல்லறையில் போய் அதை சாட்சி கொடுத்த பெண் சீஷி அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பிடிச்சிருக்காரு. அவருடைய வரலாறில் இருக்காங்க. 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நாட்களில் இப்படிப்பட்ட அடிக்கப்படுகிற நாளில் ஓடி போன பிறகும் அவர்களுடைய காஸ்பிளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய காஸ்பிள்ஸில் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு இருந்த ஒரு பெண் சீஷியினுடைய வரலாறு என்னமோ நிறைய கிடையாது. அது மறைக்கப்பட்டிருச்சா இல்லை மறக்கப்பட்டிருச்சா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு பெண், அதுவும் இயேசு கிறிஸ்துவோட மிகப்பெரிய ஒரு ஊழிய பாதையில் இருந்திருக்காங்க எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்றது எவ்வளோ பெரிய வரலாறு. அந்த வரலாறு நமக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. இப்படி இயேசு கிறிஸ்துவோட இருந்த ஒரு பெண் சீஷருடைய வரலாறு எப்படி மறக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. பட் how it is possible the Mary Magdalene's gospel are forgotten or hidden? இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மேரி மேக்தலின்ஸ் காஸ்பிள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கலாம், மேரி மேக்தலின்ஸ் காஸ்பிள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. எஸ், அப்படி ஒன்று இருக்குது. கோ அண்ட் செக். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்படி ஒன்று இருக்குது. கோ அண்ட் சர்ச் அண்ட் ரீட் அண்ட் லேர்ன் மெனி திங்ஸ் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இனி வரும் நாட்களிலே பெண் ஊழியர்கள், பெண் சீஷர்கள், பெண்கள் கிறிஸ்துவ ஊழியத்தில் மிகப்பெரிய பங்களித்திருக்காங்க என்பதன் வரலாறு இந்த மேரி மக்தலினுடைய வரலாறிலிருந்து துவங்குது. அதனால் கட்டாயமாக பெண்கள் இதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். இதை குறித்து நிறைய அறிஞ்சிக்குங்க. இட் வில் ஹெல்ப் யூ. காட் பிளஸ் யூ.